தனி பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி அமைய அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்று IPS முன்னாள் அதிகாரி கிரண் பேடி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு பெண்கள் பிரிவு சார்பில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் IPS முன்னாள் அதிகாரி கிரண் பேடி கலந்து கொண்டார். கலந்துரையாடலுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லோக்பால் என்பது சிறிய உச்சநீதிமன்றம் போன்றது என்றும் வரும் காலங்களில் ஊழல்வாதிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் கூறினார். மத்தியில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்தால் மட்டுமே நிலுவையில் உள்ள மசோதாக்கள் நிறைவேறும் என்றும் வரும் லோக்சபா தேர்தலில் மத்தியில் தொங்கு பார்லிமெண்ட் அமையாமல் திறமையான ஒரு ஆட்சி ஏற்படுவதற்கு அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். I want to see Parliament pass important laws which are pending, and that cannot happen without clear majority governments. So therefore, I want a stable majority, whoever gives me. But we got to make our choices right now. The choices are very clear on the leadership front. Very, very clear. And people should be able to use their vote very wisely. சர்வதேச நாடுகளிலிருந்து பெறக்கூடிய கடன் தொகை மூலமே தற்போது நாட்டில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கிரண் பேடி கேட்டுக் கொண்டார்.